அக்கா கூலி வேலைக்கு கிரைக்காரந்தட்டு போயிருந்தாங்க. கிரைக்காரந்தட்டில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமாகி கீழே விழுந்துட்டாங்க. அந்த ஊருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஃபோன் போட்டு நான் போன பிறகு தான் அதுக்கும் அந்த 108 அதுக்கு முந்தி ஃபோன் போட்டு அந்த 108 வரல. 3/4 மணி நேரம் காத்திருந்து பிரச்சனை இல்லை இருந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடைசியில் நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் வண்டியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து குளுக்கோஸ் ஏற்றி கொண்டு போட்டிருக்கோம். எங்களுக்கு அந்த 108 இருந்தும் எங்களுக்கு ஒரு உபகாரம் கிடையாதுயா. அதை நீங்கள் தான் கேட்கணும். மெயின் ரோட்டில் காலையில் இன்றைக்கி 8 மணி 10 நிமிஷத்துக்கு சண்முகவரத்தை சேர்ந்த சுடலைவடின்னு ஒரு அம்மா சும்மா சாதாரணமாக வேலைக்கு எங்கேயோ நடந்து கையில் ஒரு கூடையோடு நடந்து வர்ற அம்மா நடு ரோட்டில் விழுந்துட்டுது. நான் அப்போ அதில் வந்ததுனால நிப்பாட்டி அதை பார்க்கும்போது அறிவு ஒன்றுமே இல்லாமல் ரோட்டு வாரத்தில் விழுந்து கிடந்தது. தூக்கி வச்சு அதில் பக்கத்தில் உள்ள ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தூக்கி வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி 108க்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டோம். 108 கண்ட்ரோல் ரூமுக்கு கூப்பிட்டு சொல்லும்போது அவங்க உடனே நீங்கள் எங்கே இருந்தீங்க எங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உடனே வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பொறுப்பு கரெக்டாக இருந்தது. 8:10க்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன். 8:12க்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் பண்ணி ஐயா லொக்கேஷன் சொல்லுங்கள், நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க லொக்கேஷன் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. லொக்கேஷன் சொல்லிட்டேன். திசைமலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும் நான் இருந்த இடத்துக்கு 2.5 கிலோமீட்டரு. அந்த விவரத்தெல்லாம் சொல்லிட்டேன். சொன்னால் 8:12க்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. 8:30 வரை வண்டி வரல. இந்த 8:30க்கு இடப்பட்ட டைமில் 108க்கு திரும்பவும் மாற்றி அடிக்கிறேன். அவங்க வண்டி வரணும்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஃபோன் பண்ணால் இவர் ஆம்புலன்ஸ் அண்ணாச்சி அந்த டிரைவர் எடுக்கவே இல்லை. மாற்றி அடிக்கும். முதல்ல பேசுனதோட சரி, அப்புறம் எடுக்கவே இல்லை. பிஸின்னே வந்துட்டுருக்கு. ரைட் 8:35க்கு இந்த ஆளாயிரம் இதுக்கு மேலே பண்ணால் உயிர் போயிடும்னு சொல்லி இப்போ ரோட்டில் வர ஒரு வண்டியை ஏற்றி கொண்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற வேலையை நான் பார்த்துட்டேன். ஆனால் 8:42க்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் திரும்ப ஃபோன் பண்ணி எங்கள் வண்டி பிரேக் டவுன் அதனால தான் வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. இந்த 108 ஆம்புலன்ஸால் அதனுடைய அரசு என்ன செயல்பாடுக்கு அதை வச்சுருக்கோ அந்த செயல்பாடு அதில் நசிச்சு போகுது. அது மட்டும் இல்லை, கடந்த வாரம் பத்திரிகையிலையும் எல்லோரும் நானும் பார்த்துருக்கேன். கடந்த வாரம் எல்லா கட்சிகளும் முன்னாவரதெல்லாம் இருந்தாங்க. கடந்த வாரம் இதே ஆம்புலன்ஸ் இதே திசைமலையில் இதே ஆம்புலன்ஸு 2 உயிர்களை பறிச்சிருக்கு. இதே மாதிரி இன்சிடெண்ட் இதே மாதிரி வாரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறது. அப்படி 2 உயிர் போயிருக்கு கடந்த வாரம். அது அன்னைக்கே அந்த உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடந்த அன்றைக்கே அச்சமாட்டில் ஒரு ஆளுக்கு பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு கடிச்சதுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணலை. அப்போ ஆம்புலன்ஸு பேரளவில் கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. திசைவெளியில் கொண்டு பேரளவில் ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாட்டிருக்காங்க. அப்போ மாண்புமிகு ஐயா அமைச்சரை சுகாதாரத்துறை அமைச்சர் திசைமலையை மெயினாக கண்காணிக்கிற அளவுக்கு அவங்க கண் விழிப்பாக வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தும் இந்த மாதிரி இருக்குங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இந்த அரசுக்கு மாறாக எல்லாம் செயல்படுது. அரசுடைய செயல்பாட்டுக்கு ஒத்துழையாமையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த ஆம்புலன்ஸு இயக்கங்கள். அது மட்டும் இல்லை, இந்த திசைமலையை நம்பித்தான் பக்கத்தில் உள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் பார்டர் திசைமலை. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இயங்குறதுக்கும் இந்த வண்டி தான். அதே மாதிரி ஒவ்வொரு கூடுதலாக கூட்டப்புறேன் அந்த லைனுக்கு இப்போ பெரியதால் அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வண்டியும் இந்த வண்டி தான். அப்போ 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போகக்கூடிய இந்த வண்டி இந்த 2.5 கிலோமீட்டர் கூட இயங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்படி பெரிய விபத்துகளில் எப்படிலாம் அவங்க எந்த உயிரினங்களால் காப்பாற்ற முடியும்? அதனால் அரசு தலையிட்டு எங்களுக்கு கூட ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்து அதில் இந்த ஆம்புலன்ஸுடைய துரிதத்தை எப்படி ஏற்கணுமோ ஒரு புது வண்டியை கொடுத்து இந்த மாதிரிலாம் நொண்டி சாக்கு சொல்லாத அளவுக்கு ஏங்குற அளவுக்கு எங்களுக்கு வழி பண்ணி தாங்க. அது போதும். அது பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அரசுக்கும் நல்லது, அரசுக்கு கெட்ட பேர் வராது. அதனால் கண்டிப்பாக எனக்கு செய்தபடி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.